தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். 13 தொகுதியோட கலை நிலவரம் வந்துகிட்டு இருக்கு. 9 தொகுதியில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. பிஜேபிக்கு சர்க்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரதில். இது குறித்து உங்களோட விரிவான பார்வை. இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 7 மாநிலத்தில் 13 இடத்துல கான்ஸ்டியூன்சியில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது எம்எல்ஏ தேர்தல். இந்த பைப்போலில் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி இந்தியா கூட்டணி தான் ஸ்வைப் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ், இங்கே தமிழ்நாட்டில் திமுக, இது இல்லாமல் இண்டிபெண்ட் கேண்டிடேட் சில பேர், ஆத்மி, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. சில இடத்துல ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. பிஜேபி மத்திய பிரதேசில் ஒரு தொகுதியும் ஹிமாச்சலில் ஒரு தொகுதியிலையும் முன்னிலை இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன் இந்த தேர்தல் இவ்வளோ முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ இந்த தேர்தல் குறித்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்குது. ஏன்னா இந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது ஒரு மைனாரிட்டி ஆட்சி. இந்த மைனாரிட்டி ஆட்சியில் நடக்கக்கூடிய முதல் பை எலெக்ஷன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக ஒரு சடங்கு மாதிரி இருக்கும். இல்லைப்பா எந்த கட்சி ஆளோ அதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியா லெவலில் பேன் இண்டியாவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செஞ்சுருக்கக்கூடிய பாஜகவால் மாநில தேர்தலை முடிவு பண்ண முடியாத இடத்துல இந்த சூழல் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த பழைய தேர்தல் ரிசல்ட், அதாவது பழைய தேர்தல் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலை சொல்கிறேன். ஏன்னா 2 மாதம் ஆனாலும் பழைய தேர்தல் தான் அது. இந்த ரிசல்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அவர் சொன்ன ஆளுமை இல்லை, அவருக்கு ஆளுமையே காலி ஆயிடுச்சு, அவருக்காகலாம் ஓட்டு விழலை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்குது. இதுக்கு பிறகு அவருக்கான சர்க்கிள் தொடர்ச்சியாக நீடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த 13 கான்ஸ்டியூன்சி நமக்கு சொல்ல வருது. 7 மாநிலம். நீங்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் ஏற்கனவே பாஜகவுக்கு அங்கே ஒரு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அதனால தான் 4 சீட்டில் அவங்க நின்னாலும் அவங்களால லீடிங்காக வர முடியுது. பாரம்பரியமாகவே பாஜகவுக்கு சாதகமான இடம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். 20 ஆண்டுகளாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதில் அவங்க வெற்றியை முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, அங்கே பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது மோடி கிடைச்ச வெற்றி கிடையாது. அங்கே சிவராஜ் சிங் சௌகானோட கோட்டை அது. அவர் காலங்காலமாக பிஜேபி தன்னுடைய கோட்டையாக அங்கே மாற்றி வச்சுருக்காரு. அந்த பிஜேபியினுடைய கோட்டையாக அந்த ஏரியா எப்பவுமே இருக்குது. அதில் வரக்கூடிய வெற்றி ரொம்ப அதிகம். ரெண்டாவது, அதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது அதே மத்திய பிரதேசத்தில் குறிப்பாக சிவராஜ் சிங் சௌகான் நின்று ஜெயிக்கும் போது மோடியோட அதிகமான லீடிங்கில் அவர் ஜெயிச்சார். அவருக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்துருக்க வேண்டிய மோடி, அமித்ஷா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்காம தடுத்தாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த தேர்தலில் அவர் போட்டியிட்டு எம்பி தேர்தலில் மோடியோட அதிக பெரும்பான்மையான வாக்குகளை வெட்டுறதுனால வேறு வழியே இல்லாமல் கேபினெட் கொடுத்து பக்கத்திலே உட்கார வச்சிருக்கார் மோடி. ஸோ அதனால் மத்திய பிரதேசனுடைய வெற்றி அப்படிங்கிறது இவருடைய வெற்றி கிடையாது. அதே மாதிரி ஹிமாச்சல்லையும் சில ஆதரவுகள் பிஜேபிக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஹிமாச்சல், உத்தரகாண்ட் இந்த பகுதியை மையமாக வச்சு கடந்த 2-3 ஆண்டுகளில் பல கலவரங்களை அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் நடத்தினாங்க தொடர்ச்சியாக. நீங்கள் குறிப்பாக உத்தரகாண்டில் இன்றைக்கி அவங்களுக்கு உத்தரகாண்டில் மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. 2 தொகுதியாக இருந்தாலும் பின்னடைவு வந்திருக்கு. இருந்தாலும் உத்தரகாண்டில் இந்துத்துவ செல்வாக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே சமயத்தில் ஹிமாச்சலில் இருக்குது. அதில் ஹிமாச்சல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய ஒர்க்கு தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தல் ரிசல்ட்டு உண்மையிலேயே மோடிக்கு பாராளுமன்ற ரிசல்ட்டை விட மிக மோசமான அடி. ஏன்னா அவர் இப்போ கரண்ட்டில் பிரதமராக உட்காந்துருக்கார். இது காபந்து அரசு கிடையாது. அவருடைய கூட்டணி கட்சியினுடைய அறுதி பெரும்பான்மை, பிஜேபியினுடைய அறுதி பெரும்பான்மை இல்லை. பிஜேபியே ஒரு கூட்டணி கட்சி தான் வச்சுங்களேன். ஏன்னா பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக எம்பிக்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவங்க வேறு கட்சியில் இருந்திருப்பாங்க. கடந்த காலங்கிறது ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வேறு கட்சியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கட்சிக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா இப்போ எம்பிஸில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வேறு கட்சியில் இருந்தவங்க தான். அதனால் பிஜேபியினுடைய வெற்றின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 240 அப்படிங்கிறதே ஒரு கூட்டணி வெற்றி தான். அதே பல கட்சியிலிருந்து அள்ளி போட்ட ஒரு வெற்றி தான். ஸோ அதனால் இந்த வெற்றி அப்படின்னு அவங்க சொன்னாலும் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களான்னு, இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி தான். அவங்க திருப்பி உட்காந்து மோடி மீதான விமர்சனம் கட்சிக்குள்ளேயும் அதே சமயத்தில் கூட்டணிகளுக்குள்ளேயும் ஒரு பெருசாக எதிரொலிக்கும். இப்போ இது எதை நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 4 மாநில தேர்தல், மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகுது, குறிப்பாக திருப்பி வரப்போகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வரப்போகுது, ஹரியானாவில் வரப்போகுது. இந்த 4 தேர்தலுமே பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய கழுத்தை பிடித்த தேர்தல். இதில் ஜெயிச்சாதான் மோடி
பிஜேபிக்கே தலைவராக இருக்க முடியும். அதாவது தலைவருங்கிற பொசிஷன் இல்லைனாலும் தலைவர் பாஸாக இருக்க முடியும். ஸோ அதனுடைய முன்னோட்டமாக வந்துடக்கூடிய இன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது அடுத்த 4 மாநில தேர்தலில் பாஜக வாஷ் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். ஏன்னா மகாராஷ்டிரா நமக்கு தெரிஞ்சது தான், பஞ்சாயத்து ஏற்கனவே 10 நாளாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஷிண்டேவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் ப்ளஸ் பிஜேபியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபட்னாவிஸ்க்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து மத்தியிலிருந்து வரக்கூடிய முரண்பாடு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய பிரதேச தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிஜேபி அப்படின்னு பார்க்காம மோர் மராத்தி அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்னதான் இருந்தாலும் அமித்ஷாவையும் மோடியையும் வந்து மராத்தியாக பார்க்கல. மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய பல ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே அந்த மாநிலத்தை சார்ந்த முக்கியமான தலைவர்களே பேசினாங்க. அதில் பாஜகவை சார்ந்த சில பேரே வந்து மறைமுகமான சில விமர்சனங்களை வச்சாங்க. கட்காரிக்கே அந்த வருத்தம் உண்டு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ஷிண்டேவாக இருக்கட்டும், கட்காரியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபட்னாவிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நாம் மராத்தி இங்கே நமக்கான வெற்றி முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. நம்ம மாநிலத்துக்குள்ளே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்துக்களை சில உருவாக்குது அப்படின்னு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு சாதகமாக 100% இருக்க போகிறதே கிடையாது. அதே மாதிரி ஹரியானா தேர்தல், ஹரியானாவில் இன்னும் விவசாயிகள் போராட்டம் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்திருக்கு. விவசாயிகள் போராட்டம் நம்ம முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்து திருப்பியும் 2 நாளைக்கு முன்னாடி கூட விவசாய சங்கங்கள் வந்து டெல்லியில் வந்து உட்காந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எம்எஸ்பி குறித்தான டிஸ்கஷனை அவங்க திரும்பவும் துவங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஹரியானா தேர்தலையும் மிகப்பெரிய அடி அவங்களுக்கு காத்திருக்கு. அடுத்து ஜார்க்கண்டு, இப்போ தான் ஹேமந்த் சோரன் வெளியே வந்திருக்கார். ஸோ அங்கே ஒரு பெரிய சீன் இருக்குது. ஸோ இது மாதிரி டெல்லியில் இவருக்கும் இன்டீரியம் பெயில் வந்து இப்போதைக்கு இடி கேஸில் கொடுத்துட்டாங்க. அடுத்து சிபிஐ கேஸ் தான். கண்டிப்பாக சிபிஐ கேஸ்லேயும் பெயில் வந்துடும். ஸோ இப்போ வரக்கூடிய 4 மாநில தேர்தலில் பாஜகவுக்கு மோடிக்கு எந்த சாதகமான ரிசல்ட் இருக்க போகிறது கிடையாதுங்கிறத முன்னோட்டமாக இந்த 7 மாநிலத்தில் நடந்த 13 தொகுதிகளுக்கான தேர்தல் வந்து நமக்கு வந்து உணர்த்தியிருக்கு. இது வந்து பாஜகவினுடைய மோடியினுடைய பிம்பம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவாவினுடைய சித்தாந்த பலம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே காலி பண்ணி இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது. அறுதி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணியில் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. உடனே இந்த தேர்தல், இடைத்தேர்தல், இதோட இது வந்து அவங்களோட கூட்டணியோட பிளவுகளுக்கு இது காரணமாக அமையுமா? கண்டிப்பாக. அதாவது எப்படி இருந்தாலும் இப்போ நீ பார்த்தீங்கன்னா நேற்று நிதிஷ்குமார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பீகாருடைய சிறப்பு அந்தஸ்து குறித்து பேசியிருக்காரு. அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, பீகாருக்கு வந்து நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கன்வின்சிங் ஃபேக்டராக போகிறாங்க, பார்ட்டியாக சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதே செக்கை தான் சந்திரபாபு நாயுடு வைக்கிறார். இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே 13 பாலம் வந்து பீகாரில் இடிஞ்சு விழுந்திருக்கு. இது வந்து பரவலாக பீகார் மட்டும் இல்லாமல் வட இந்திய ஊடகங்களில் வந்து நிதிஷ் பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ப்ரொபகண்டா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் நிதிஷ் ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு சில மைனஸ் ஏற்படுது அப்படிங்கும்போது அதை சரி கட்டுறதுக்கு மோடியை வச்சு சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக அவர் இந்த சிறப்பு அந்தஸ்து குறித்தான டிஸ்கஷனை மாற்றுறாரு. இப்போ இந்த ஒரு வாரத்தில் பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்தது குறித்து பத்திரிகைகள் தலையங்கம் எழுதி டிஸ்கஷனாக மாற்றப்படக்கூடிய சூழலில் இது பேன் இண்டியாவாக நியூஸ் போயிட்டுருக்கு. இவர் டக்குன்னு சிறப்பு அந்தஸ்து குறித்து பேசி மோடிக்கு ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய 4 மாநில தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க வெற்றி பெறலை அப்படி கண்டிப்பாக வெற்றி பெறது வாய்ப்பு இல்லை. வெற்றி பெறலை அப்படிங்கும்போது பாஜகவுக்கு உள்ள மோடி தலைமை குறித்தான விவாதங்கள் மாறும். அது டெஃபினட்டாக மாறும், இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த விவாதங்கள் துவங்கும் போது நிதிஷ் ஒரு முடிவெடுப்பார். நாம் பிஜேபியோடு இருக்கணுமா, இல்லை பிஜேபியில் மோடி கூட இருக்கணுமா, இல்லை கட்காரி கூட போகலாமா, யோகி கூட போகலாமா, இல்லை வந்து சௌகான் கூட போய் நிற்கலாமா, இல்லை வந்து மனோகர்லால் கட்டார் கூட போய் நிற்கலாமா, இவங்க என்ன கூட்டணி போட போகிறாங்க, என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இந்த 4 மாநில தேர்தல் முடிவெடுக்கும். அப்போ வந்து கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது தன்னிச்சையாக அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தாலும் இந்த 7 மாநில ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு அடுத்தது 4 மாநில சட்டமன்ற ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக வரும்போது கண்டிப்பாக வந்து நிதிஷ் வந்து வேற ஒரு முடிவை தான் எடுப்பார். ஏன்னா எடுத்து தான் ஆகணும். அப்படி அவர் வேற ஒரு முடிவை எடுத்தால் மட்டும்தான் அவங்க மக்களுக்கு கொடுத்துருக்கூடிய வாக்குறுதிகளை அவர் சாதி பேஸ்டாக ஓட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு, அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் உங்களை கேபினெட்டில் டிஸ்டர்பே பண்ண போகிறது கிடையாது, நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எனக்கு அந்த 1 லட்சம் கோடியை கொடுத்துருங்க.
ஏன்னா எனக்கு பர்சனலாக நீங்கள் சில உதவிகளை செஞ்சுட்டீங்க. பர்சனலாக உதவின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, பிஜேபி இந்த வெற்றி வந்ததுக்கு பிறகு ஹெரிட்டேஜினுடைய பங்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1250 கோடிக்கு மேலே குப்புன்னு ஏறிச்சு. அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அது ரிசல்ட் வந்த மறுநாளே ஏறிச்சு. ஆமாம், கூட்டணி பேரம் அப்படிங்கிறது சீட்டு கொடுத்து மட்டும்தான் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய தேவையும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் நானும் ஒரு கட்சி வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறதோ இல்லை உங்களுக்கு ஒரு சபாநாயகர் போஸ்ட் கொடுத்து மட்டும்தான் நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பல்வேறு ஃபேக்டர்கள் இருக்குது அப்படின்னு வந்து ஜாடமாடையாக சொன்னாங்க. அந்த பல்வேறு ஃபேக்டர்களில் ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த ஹெரிட்டேஜினுடைய பங்கு விலை அதிகமானது தான், டக்குன்னு அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போது ஒரு வகையில் என்ன ஆச்சு அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுனுடைய குடும்பம் லெஜிட்டமைட்டாக செட்டில் ஆயிருக்கு. லெஜிட்டிமேட்டாக செட்டில் ஆயிருக்கு அப்படின்னா, பங்குச்சந்தையினுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய சொத்து மதிப்பு கூட்டியிருக்கு. இதை வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க, இப்போ பாஜக அரசுகிட்ட இவ்வளோ பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. த நெக்ஸ்ட் டேவே நாங்கள் ரொம்ப லெஜிட்டிமைஸாக மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன இருக்குது? அந்த 1 லட்சம் கோடி தான் அமராவதியை பில்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அமராவதியை பில்ட் பண்ணால் மட்டும்தான் அவருடைய லெகசியை பாதுகாத்து அவர் பையனை நாளைக்கு முதலமைச்சராக மாற்ற முடியும். ஏன்னா காம்படிஷன் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய இருக்குது. ஆந்திராவில் வந்து குறிப்பாக காம்படிஷன் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குது. 2வது அவருக்கு என்ன அஜெண்டா ஆகுதுன்னா, அடுத்தது ஜெகன்மோகன் ரெட்டி தூக்கி ஜெயிலில் வைக்கணும். இப்போ நேற்றே ஆரம்பிச்சிட்டார் அந்த வேலையெல்லாம். ஜெகன்மோகன் ரெட்டி மேலே சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க, கொலை மிரட்டல் வழக்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, 15-20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சொகுசு மாளிகைகள் குறித்தான செய்திகள் பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, வெகு விரைவில் ஜெகன்மோகன் கைது செய்யப்படுவார். அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கும், அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய சிபிசிஐடி வழக்கு ஏதாவது பதிஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பழசு, அது எல்லாத்தையும் எடுத்து இடியோ இல்லை மற்ற சிபிஐயோ என்ஐஓவோ விசாரிப்பாங்க. என்ஐஏ விசாரிக்க வாய்ப்பு இல்லை, மோஸ்ட்லி சிபிஐயோ இல்லை இடியோ விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர் கைது செய்யப்படும் போது பிணையே இல்லாத கைதிகளுக்கு அவர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து டெஃபினட்டாக நடக்கும். ஸோ அப்போது அவருடைய டிமாண்டு ஜெகன்மோகனை வந்து பழி வாங்குறதும், 2வது 1 லட்சம் கோடியை கொண்டு வந்து ஆந்திராவில் இறக்குறது தான். அந்த 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது பட்ஜெட்டில் நீங்கள் துண்டாலாம் இறக்கவே முடியாது. ஏன்னா 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய போர்ஷன். அதை கொண்டு வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே இறக்கும்போது அது இன்னும் பெரிய இஷ்யூவாக மாறும். இவங்க மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. மோடி அவருடைய பொசிஷனையே பாதுகாத்துக்க முடியல அப்படின்னா இவங்களோட இருக்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாயுடு வந்து யோசிப்பார். அவர் வந்து சில விஷயத்தை பின்வாங்குவார். இது வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக போகுமா அப்படின்னா, இந்தியா கூட்டணி அதை சாதகமாகலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷோ அங்கே முடியல, நாங்கள் இந்தியாவோட வந்து சேரணும் அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும் ராகுல் அதை என்கரேஜ் பண்ண மாட்டார் தான். வேணால் இன்னொரு தேர்தலை கூட சந்திச்சுக்கலாமே தவிர பலவீனமான கூட்டணிகளோட நிற்க முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது கூட்டணிகளுக்குள்ள இந்த 13 மாநிலத்தினுடைய ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இதில் வந்து பீகார் இருக்குது. ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக உட்காந்து அவர் யோசிப்பார், நிதிஷ் என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, என்ன நடக்குது, அடுத்த தேர்தல் தான் நம்ம ஜெயிப்போமா இல்லையா, இவர் முதல்ல ஜெயிப்பாரா இருப்பாரா இல்லையா. ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆச்சு. அவரை வந்து வெளியே போக சொல்கிறாங்க. இப்போவே அது வெளிப்படையாக நமக்கு சொல்லிக்க மாட்டாங்க, மற்றபடி உள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு தான் இருக்குது. அவர் வீட்டுக்கு போக தான் சொல்கிறாங்க மோடியை. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் தான் வந்து சாகர வரைக்கும் பிரதமராக இருப்பேன் அப்படின்னு உறுதியாக இருக்கார். ஸோ அந்த டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டை போயிட்டுருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு முரண்பாடு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஸ்மிருதி இரானி வந்து நேற்று வந்து அவங்களுடைய வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அது பெரிய மாளிகை மாதிரி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வீடு. இப்போ சிவராஜ் சௌகான் இருக்கார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மனோகர்லால் கட்டார். இது மாதிரி புதுசாக கேபினெட்டுக்குள்ளே வர்றாங்க பார்த்தீங்களாண்ணே, இவங்களுக்கு இப்போ வீடு இல்லை, மாளிகை இல்லை. எம்பிக்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கொடுத்துருக்காங்களே தவிர இண்டிவிஜுவல் பங்களா இல்லை. இப்போ நம்ம சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா கிரீன்வே சாலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தனி பங்களாஸ் இருக்கும். அது மாதிரி டெல்லியிலையும் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கு ஒரு பங்களாஸ் இருக்கும். எம்பிக்களுக்கு ஃப்ளாட் இருக்கும். சில நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸே ஃப்ளாட்லாம் தங்கியிருக்காங்க. ஆனால் மினிஸ்டரே 100 பேர் இருக்கான். ஸோ இப்போ அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களா இருக்குது பார்த்தீங்களாண்ணே, அந்த பங்களா இப்போ வெக்கேட் ஆகுது, காலியாகுது. அந்த பங்களாவில் யார் அடுத்தது வந்து உட்கார போகிறாங்க, யாருக்கு அலோகேட் ஆக போகிறாங்கன்னு ஒரு வாரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சௌகான் வந்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு, கட்டாரு எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள வேறு பிரச்சனைகள் ஓடுது அப்படிங்கும்போது அது தனி இருந்தாலும் பொலிட்டிக்கலாக ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டை ஒரு எம்பிக்கோ கேபினெட் மினிஸ்டருக்கோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டுக்கோ அலாட் பண்ணுறதுலேயே பல பஞ்சாயத்துக்கள் பிஜேபிக்குள்ளே போயிட்டுருக்கு. பிஜேபி உள்ளேயே இவ்வளோ பஞ்சாயத்துக்கள் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கூட்டணி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நிதிஷ்குமார் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அவருக்கு எப்போ எப்படி மாறுவார்னு யாருக்குமே தெரியாது. நாயுடுக்காவது ஒரு அஜெண்டா இருக்குது. அவருக்கு வந்து ஜெகன்மோகனை பழி வாங்கணும், அமராவதிக்கு ஒரு லட்சம் கோடி பணம் வேணும், அதுதான் அவர் அஜெண்டா.
ஆனால் நிதிஷ்குமாருக்கு அஜெண்டாவே என்ன அப்படின்னா, நாம் எப்படி முதலமைச்சராக இருக்கிறது மட்டும்தான் அஜெண்டா. நாம் எத்தனை நாளைக்கு லைம் லைட்லேயே இருக்கணும், தினம் பத்திரிகையில் வந்துகிட்டு இருக்கணும், நம்ம பதவி அனுபவிச்சுட்டு இருக்கணும் மட்டும் தான் அஜெண்டா. இப்போ இந்த சூழ்நிலை கண்டிப்பாக அவர் கழட்டி விடுவார். மகாராஷ்டிராவில் நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஷிண்டே காலியாக தான் போகிறார். ஷிண்டேக்கு வந்து வரக்கூடிய எம்எல்ஏ தேர்தலில் ஷிண்டே வாஷ் அவுட் ஆவார். கண்டிப்பாக வந்து சிவசேனா அப்படிங்கிறது பாரம்பரியமான சிவசேனாவாக திரும்பவும் உருவெடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நம்ம அவங்களுடைய சித்தாந்தத்தின் மீது ஏற்பு கிடையாது. அவங்களும் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து எந்த விதமான இந்துத்துவா சித்தாந்தத்துலேருந்து மாறுதல்லாம் பெருசாக இல்லை. அதே இந்துத்துவா சித்தாந்தம் தான். என்ன ஒரு அதிகார போட்டி ப்ளஸ் மராத்தி இந்துத்துவாலேயே ஒரு மராத்தி ஐடென்டிட்டி உள்ள ஒரு இந்துத்துவாவாக அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. பால் தாக்கரேவனுடைய வரலாறு அதுதான், உத்தவனுடைய வரலாறு அதுதான். அவங்க என்ன பிஜேபியோட இப்போ முரண்பட்டு நின்ட்டாங்க, யார் ஆள்றது அப்படிங்கிற முரண்பாட்டில் நின்ட்டாங்க. அதனால் எப்படியாவது திருப்பி நாங்கள் பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவா அவங்களே வந்து கீழே இறக்கி இஸ்லாமியர்கள் அப்படின்லாம் இப்போலாம் பேசுகிறாங்க. கடந்த ஒரு வருஷமாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஷிண்டேவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஷிண்டே வந்து வாஷ் அவுட்டில் தான் இருக்கார். அவர் கண்டிப்பாக முடிஞ்சிடுவார். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய தேர்தலில் இவங்க 3 பேரும் எல்லாம் ஒன்றா உட்காந்தும்போது கண்டிப்பாக நாயுடு சவுத்தில் யோசிப்பார், இல்லை மகாராஷ்டிரா காலி ஆயிடுச்சு, இனிமேலும் இவங்களோட நம்ம இருக்க முடியாது, ஏதாவது சிக்கல் வரும். அப்போ வந்து அவங்க இந்தியா கூட்டணி கேட்பாங்க, இந்த டிமாண்டை எங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு தரீங்களா, குறைஞ்சபட்சம் ஜெகன்மோகனை கைது பண்ணுறதுக்காக நீங்கள் உதவி பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க வருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது இந்த கூட்டணியில் வந்து ஒரு பெரிய விரிசல் ஏற்படும். இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நம்மெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட திடீர்னு மோடி ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக டிக்ளேர் ஆகி காலி செய்யப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அவர் என்னதான் இந்த உதிரிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நான் பாஜகக்குள்ளே சேர்த்துடுறேன், ஆத்மி கட்சியெல்லாம் கொண்டு நான் பாஜகக்குள்ளே சேர்த்துறேன்னு அப்பப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ டெல்லி ஆத்மியை உடச்சி நொறுக்கி அவங்க பிஜேபிக்குள்ளே ஆன்லைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. போன வாரம் கூட அது நடந்திருக்கு. தமிழ்நாடு ஆத்மி கூட அண்ணாமலை வந்து நான் வந்து பிஜேபியில் நினச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் முதல்ல பாஜகவே இல்லை, அதில் ஆத்மியும் கிடையாது. இவங்க என்ன ஒன்றா சேர்ந்தாங்க யாருக்கும் தெரியாது. பட் டெல்லியில் இருக்காங்கல்ல, ஸோ அங்கேயே வந்து பிஜேபி தனக்குள்ளே வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய இடம் இன்னும் 2 மாதத்தில் தான். இந்த 4 தேர்தல் தான். இந்த 4 மாநில தேர்தல் இந்தியாவினுடைய அடுத்த 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு கால வரலாறை முடிவு செய்ய போகிறது அப்படிங்கிறது உண்மை. அதனுடைய முன்னோட்டம் தான் இந்த 7 மாநில 13 கான்ஸ்டிடியூன்சி வெற்றி. இந்த 13 தொகுதியோட இடைத்தேர்தல் வெற்றியை குறித்து உங்களோட விரிவான பார்வைக்கு நன்றி.